என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்போது நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு எளிமையாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. தற்போது இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளார். திருக்குறள் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் 4ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 274ஆம் குரல். குரல் என்னவென்றால், தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேற்றுவன் புல் சிமிழ் தற்று. இதன் பொருள் என்னவென்றால், தவம் செய்வது போல் தன் உண்மை நிலையை மறைத்து தீமைகளை செய்வது புதரில் மறைந்து வேடன் பறவையை பிடிப்பது போன்றது. கதையை பார்ப்போம். என்ன நடக்குதுங்க? இப்ப எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, பேசுறாங்க, கொடுக்குறீங்க, பேசுறீங்க, வேணாங்கிறாங்க, மறுபடி வர்றாங்க. என்னதான் நடக்குது? வள்ளியம்மை தன் கணவன் கலிவர்தனிடம் கடுமையாக கேட்டால், கலிவர்தன் இன்னும் 7-8 ஆண்டுகளில் ரிட்டையர் ஆக போகிற கல்லூரி பேராசிரியர், கல்லூர் முதல்வர் ஆகும் அளவு வாய்ப்புள்ள சீனியர். ஆனால் மற்ற துறை சார்ந்த பேராசிரியர்கள் முருகபூபதி, சிவசெல்வம், நாராயணன் இவர்களுக்கும் அதே அளவு சீனியாரிட்டி உள்ளது. பிரபலமான கல்லூரி, மாணவர்கள் அதிகம், நல்ல சம்பளம், மதிப்பு, சலுகைகள், கௌரவம் யாவும் உண்டு. அதனால் கல்லூரி நிர்வாகம் எந்த பேராசிரியருக்கு மாணவர்களுடைய மதிப்பு அதிகம் உள்ளதோ அவரே அடுத்த முதல்வர் என முடிவு செய்தது. கலிவர்தன் பாடங்களை விரிவாக நடத்துவார், புரியும்படி செய்வார், சந்தேகங்களை விளக்குவார். முருகபூபதி உலாயுதமாக பாடங்கள் நடத்தி அது எப்படி மாணவருக்கு எதிர்காலத்திற்கு உதவும் என சொல்வார். சிவசெல்வம் செல்வந்தன் தன் துறையில் தன் சொந்த செலவில் பல விழாக்கள் நடத்தி வெள்ளி கல்லூரிகளுடன் கலந்துரையாடல்கள் கூட்டங்கள் ஏற்படுத்தி அறிவுத்திறனை விரிவாக்குவார். நாராயணன் வகுப்பு எப்போதும் கலகலப்பு தான். ஜோக்ஸ், திரைப்பட தகுதியான பாடல்கள், உலக அரசியல் செயல்பாடுகள் சுருக்கமாக புகுத்தி சுவாரஸ்யம் உண்டாக்கி அதை பாடத்துடன் விளக்கி தொடர்பு படுத்துவார். ஆகையால் அந்த நாள்களில் யார் முதல்வர் என்ற பண்டிப்போர். கலிவர்தன் மாணவர்களை கவர அவர்களது சிற்றின்ப தேவைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார். மாணவர் விடுதி பொறுப்பாளராக அவர் இருந்ததால் அங்கு பல சமயம் திரைப்படங்கள் காண்பிக்க ஏற்பாடு செய்தார். மாணவர் கமிட்டி சிபாரிசுபடி விடுதியில் உணவு ஏற்பாடாகியது. படங்களை பார்த்து பாடங்களை மாணவர்கள் மறந்தனர். ருசிக்காக சாப்பிட்டு ஆரோக்கியம் இழந்தனர். பணக்கார மாணவர்கள் சிற்றின்ப ஆசை மாணவர்களுக்கு போதை மருந்துகள் கேட்டதின் பேரில் ஏற்பாடு செய்தார். பரம ரகசியமாக இது நடந்தது. அடிக்கடி கல்லூரி துறை சுற்றுலா, இன்ப சுற்றுலா என ஏற்பாடு செய்தார். ஆண் பெண் இருபாலரும் சென்றதால் பல காதல் ஜோடிகள் உருவாயின. தன் துறை மாணவருக்கு அதிக மதிப்பெண் தந்து மற்ற துறைகளோடு தன்னுடைய திறமையானது என்ற தோற்றம் உண்டாக்கினார். பணக்கார மாணவர்கள் உதவி கொண்டு சமூக நலப்பணிகள் பல செய்து அந்த மாணவருக்கு பாராட்டுக்கள் உண்டாக்கினார். அது புகழ் போதை உண்டாக்கியது, கல்வியில் கவனம் சிதற செய்தது. இது போன்ற காரணங்களாலேயே பல சமயம் அவர் வீடு தேடி வர வள்ளியம்மை இவ்வாறு விசாரித்தார். கலிவர்தன் தன் மனைவிடம், ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடிதான் கறக்கணும், எல்லாம் நம் எதிர்காலத்திற்காக தான் என்றார். அவர் நினைத்தபடியே மக்கள் மாணவர் மத்தியில் பலரும் கூறும் வண்ணம் பாப்புலர் ஆனார். அடுத்த முதல்வர் இவர்தான் என பலரும் நம்பினர். சிவசெல்வம் இதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் முருகபூபதியும் நாராயணனும் குறுகிய காலத்தில் ஏன் இந்த மாற்றம் என ஆராயத் தொடங்கினர். பல துறைகளில் மாணவர் பல சமயம் விடுப்பெடுப்பது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அந்த வருட தேர்ச்சி சதவீதம்
மிகவும் குறைந்தது. கல்லூரி நிர்வாகத்திற்கு முன்பு எப்போதும் இல்லாத மிகப்பெரிய அதிர்ச்சி இது. அவர்களும் இதற்கான காரணம் பற்றி ஆராயத் தொடங்கினர். முருகபூபதி, நாராயணன், கலிவர்தன் துரை, மற்ற உதவி ஆசிரியர்கள், விடுதி மாணவர்கள் பலரை தனித்தனியாக விசாரித்தனர். பெற்றோர் பலரையும் அழைத்து விசாரித்ததில் பல பல சிறுமை செயல்பாடுகள் வெளியாகின. பெரியோர், பெற்றோர் என பலரும் நிர்வாகத்திலும் இன்றைய சமுதாயத்தில் செல்லமாக வளர்த்த பிள்ளைகள் நல்ல குணங்களோடு வளர ஆசிரியர்களையே நம்பியுள்ளோம். இந்த அவல சூழல் எப்படி என்று வினவினர். ஒருமுறை போதை மருந்த ஒழிப்பு போலீஸ் துறை கல்லூரி விடுதிகள் புகுந்து சோதனை செய்ய அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகியது. கல்லூரி பெயர் அந்தஸ்து கெட்டது. கலிவர்தன் வேடன் வலை விரித்து பறவைகள் பிடிப்பது போல மாணவர் பலரை சிற்றின்ப வேட்கையில் செய்து கண்டுபிடிக்கப்பட்டு கைதானார். முதல்வர் கனவு சிதைந்தது, தலைகுனிவு உண்டானது, எதிர்காலம் இருண்டது. அன்பு நண்பர்களே, இத்துடன் இக்கதை முடிகிறது. நாம் பலரும், உலகில் பலரும் தம் முன்னேற்றத்திற்காக ஒரு சில நோக்கங்களுடன் செயல்படுகிறார்கள். ஆனால் அந்த முன்னேற்றங்கள் ஒரு நல்ல வழியில் சென்று அடைதல் அந்த முன்னேற்றம் அடைந்தவருக்கும் சரி, முன்னேற்றம் தந்தவருக்கும் சரி, முன்னேற்றத்தை அனுபவிக்கவும் சரி நல்லது நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில், அதாவது பொருளாதாரம் ஓரளவு நன்றாக உள்ள சூழ்நிலையில், அதாவது இளைஞர்கள் மனச்சிதறலுடன் உள்ள ஒரு சூழ்நிலையில், சமுதாயம் இன்பங்களை அனுபவித்து கடமைகளை மறக்கும் சூழ்நிலையில் இதை தவறாக பயன்படுத்துபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். தங்கள் முன்னேற்றத்திற்காக அவர்கள் பலவிதமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இது தவறானது. அதாவது நிறைய பெரியவர்கள், அது ஸ்தாபனங்களாகட்டும், கல்லூரிகளாகட்டும், வர்த்தக தொழில்களாகட்டும், அங்குள்ள பெரியவர்கள் மற்றவர்களை வழிநடத்துவதற்காக உள்ளார்கள். அந்த வழிநடத்துபவரே தங்கள் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி செய்தால் அது ஒரு துரோக செயல்தான். இது ஒரு வேடன் மறைந்திருந்து வலை வீசி பறவைகளை ஏமாற்றி பிடிப்பது போன்ற ஒரு செயல். அது செய்யும் போது பல தீமைகள் தான் உண்டாகின்றன, சமுதாய கேடு உண்டாகிறது. இது தவறு என்று பல்வேறு குரல் மூலம் ஆணித்தரமாக கூறுகிறார். நாமும் அதை சிந்திப்போம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், செமினாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் பொருளும் கருத்தும் படங்களும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிட அல்ல. இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பயிர்த்தவருக்கு எங்களுக்கு மரணமான நன்றி. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவரும் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களுக்கு எங்களும் வணக்கம்.